our சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சில திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து புதுசா வாங்கியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் வாட்டர் பெயிண்டிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கலர் அடிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் மறையும், இந்த மாதிரி கொஞ்சம் மறையும், அப்புறம் இந்த மாதிரி மறையும், அப்புறம் ஃபுல்லாக மறைஞ்சிடும். இது வந்து நம்மளுக்கு வந்து பேனா அவங்களே தந்துடுவாங்க. ஸ்டிக்கர் தருவாங்க. நமக்கு ஸ்டிக்கர் தருவாங்க. அது எங்கே போச்சுன்னு தெரில. நிலமையில என்ன நிலமை இருக்குன்னு தெரில. இந்த டிப்பு வந்து இப்படி எடுத்துக்கலாம். அது இப்போ எனக்கு எடுக்க முடியாது. இந்த டிப்பை எடுத்துகிட்டு கூட தண்ணி ஊற்றலாம், இல்லாட்டி இது திறந்து கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து தொட்டோம்னா தண்ணி லீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா வந்து இதாக இருக்கும். அப்புறம் 4 பேஜும் மொத்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜை வந்து வரைஞ்சி காமிக்கிறேன், நீங்களே பார்ப்பீங்க. பார்த்துக்கோங்க, தெரியுதா அந்த கலரு? தெரியுதா? அது டார்க்கா வீடியோ இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு நல்லா தெரியும். அதில் தெரியுதா? இப்போ இது கொஞ்ச நேரத்தில் வந்து நான் 1 மினிட் இல்லாட்டி 2 மினிட்ஸில் வந்து காஞ்சிரும். மொத்தம் 4 பேஜ் இருக்குது. நான் 4 பேஜும் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் காஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக காஞ்சிருக்கும் அதுக்குள்ளே. இந்த ஃபஸ்ட்டு பேஜ் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கலை. அடுத்த பேஜெலாம் எனக்கு 3 பேஜுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க திருப்ப. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரு, இந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ கொஞ்சம் ஸ்டார் பிடிச்ச மாதிரி. அப்புறம் அவ்வளோதானா? இன்னொரு பேஜ் இருக்குமே, இங்கே மிஸ் ஆகிடுச்சோ? நான் இங்கே இருக்குன்னு எடுத்து பாருங்க. இதில் டார்ச் அடித்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த 3 பேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அங்கே அந்த பென்சில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பாருங்க, பாதி காமிச்சிருச்சுக்கு. இதை நான் ஃபுல்லாக லாஸ்ட்டில் காமிக்கிறேன், அது காமிச்சிருக்கா இல்லையான்ட்டு. சரி வாங்க அடுத்துக்கு போகலாமா? அடுத்து என்னன்னா வந்து எல்சிடி பேனல். உங்களுக்கு தலைகள் தெரியுதா? நான் உங்களுக்கு இப்படி காமிச்சுக்கிறேன், ஒன்றும் தவிர. பின்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் லாக் பட்டன், வெயிட்டிங் ஏரியானா வந்து இதுதான் வெயிட்டிங் ஏரியா. பிளாக் கலரில் இருக்குது, என்னென்ன தெரியல. எரேஸ் பட்டன், பேட்ரி கவர் பார்த்தீங்களா? நாங்கள் இது படிக்கவே இல்லை, முன்னாடி படிச்சது தான், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பேட்ரி கவர், ரைட்டிங் பென்னு, லேண்ட்யார்ட், அது ஹோல். ஆமாம், ஹோல் இருக்குது. நான் வந்து பேட்ரி கவர் வந்து நான் பார்க்கவே இல்லை. நான் புதுசாக வந்து ஒரு 2 நாளுக்கு இல்லை 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஹேண்ட் லாக்குன்னு இருக்கும். இப்போ நான் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணால் இந்த இது இருக்கும், பிளாக் கலரில் ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும் குப்பை மாதிரி. நான் கை வச்சு அதை அழிஞ்சிச்சு, வேர்வெல்லாம் அழிஞ்சிருக்கும் போது இருக்குது. நம்ம இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அழிஞ்சிரும். இது நம்மளுக்கு வந்து பேனா. இது நம்மளுக்கு வந்து பேனா. நம்மளுக்கு வந்து இது பேனா. நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்படி பண்ணிக்கலாம். பேனா சுற்றியே வளைச்சி பண்ணிக்கலாம் காய்ஸ், அப்படி பண்ணலாம். இது வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் இங்கே வந்து எனக்கு ரொம்ப அந்த டார்க் ப்ளூவில் பிடிச்சிருக்கு. இந்த கலரில் இங்கே டார்க் ப்ளூவில் வரும். எனக்கு ரொம்ப அந்த டார்க் ப்ளூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக டார்க் ப்ளூ கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஓப்பனில் இருக்கனால இது பண்ண முடியும். நான் பண்ணி காமிச்சேன் எல்லாத்தி. இதை வந்து லாக்கில் பட்டன் போட்டால் போகவே போகாது. இது பண்ண ஓப்பனில் இருக்குது. இப்போ என்னடா இது காணும், ப்ரெஸ் பண்ணால் போயிடும். அடுத்து வந்து பேட்ரி கவர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து பேட்ரி கவர் உடஞ்சிடுச்சு, எங்கன்னா உடச்சி விட்டோம். இது வந்து இப்படி எடுக்கணும். இது வந்து சின்ன பேட்ரி மாதிரி இருக்கும். சின்ன மாத்திரை மருந்துலாம் இருக்குல்ல, மாத்திரைகளுக்கு மாதிரி மாத்திரை மாதிரி ஒரு இது போல் இருக்குது. ஆனால் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. வேளாங்கண்ணிக்கு போகணுமா? வேளாங்கண்ணிக்கு தான் நினைக்கிறேன், வேளாங்கண்ணி தான் சொல்ல தரல. வேளாங்கண்ணிக்கு போகும்போது இது வாங்கினது, வேளாங்கண்ணியில் போகும்போதும் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி.
ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் பேட்ரி கவர் இருக்காமா. எங்கள் அண்ணா தான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இங்கே இருக்குது பேட்ரி கவரு அப்படின்ட்டு. சரிம்மா வந்து லாக் போட்டு வச்சிடலாம், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆபத்தாயிருக்கும். சும்மா சொன்னேன். நம்ம இதுக்குள்ளே போட்டோம்னா வந்து என்ன ஆகுதுன்னா அதுவாக கிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைங்களேன் பாருங்க, கிரிக்கிறது தெரியுதா? இதை மேஜிக்கில் வச்சுருக்காங்க இருக்கு. இதை வந்து முன்னாடி ட்ராயிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ நான் காமிச்சிடல, அதில் கையெல்லாம் வச்சு கூட பண்ணால் வந்து அது டாட்ஸாக சின்னதாக வரும். அவ்வளோ எல்சிடி பண்ண முடிஞ்சது. யூனோகார்டு எல்லாத்துக்கும் தெரியும். யூனோகார்டு இந்த மாதிரி கொட்டி காமிச்சிருக்கேன். வேஸ்டான பாக்ஸு அதான் கொடுத்தோம். ஒமேகா இருந்திருக்கா போட மாட்டேன். எல்சிடி பேனலில் பென்னு விழுந்துருச்சா அது. இந்த மாதிரி வந்து ஓப்பன் கார்டு 4வது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4வது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கலரே இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது, ஆனால் அதே நம்பரில் இல்லை. 5 இருக்குது, அதே கலரில் இருக்குது, அதே கலரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் +2 இருந்துச்சுன்னா நம்ம கூட +2 இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். இல்லாட்டி அவங்கக்கிட்டே +2 இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இல்லைன்னா +4 இருந்துச்சுன்னா +4 போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா எடுத்துக்கணும். அப்புறம் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா +4 வந்து நம்ம போட்டோம்னா நம்மக்கிட்ட இல்லைன்னா 4 கார்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம்னா வந்து கலர்ஸ்லாம் சொல்லி இது மாதிரி பண்ணணும். இதை வந்து +2 கார்டு. அப்புறம் இன்னொன்று இருக்கும், அதுக்கு மீனிங் எதுன்னு தெரில, அது 0 மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ யூனோ கார்டு முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் யூனோ கார்டு இதோட மீனிங் தெரிலனா இது +4 கார்டு. இது வந்து இது வந்து நம்ம சேஞ்ச் டு ப்ளூன்னு சொன்னால் அவங்க வந்து ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் போடலாம். இல்லாட்டி அவங்கக்கிட்ட இதே மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம். ப்ளூ கலர் இதுவும் இல்லை, ப்ளூ கலரும் இல்லைன்னா அவங்க ஒரு கார்ட்ஸ் எடுத்துக்கணும். அதே தான். அடுத்து வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது அப்புறமே எல்லாம் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ்ஷிங் கேட்ச் தான் நினைக்கிறேன். ஃபிஷ்ஷிங் தான் நினைக்கிறேன். அது வந்து பாதி உடஞ்சிருச்சு, வாயே உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் எனக்கு ஒழிச்சிட்ருக்க நீங்கள். இது வந்து சவுண்டு போல் இருக்குது. இது வந்து பேட்ரி, இது சவுண்டு போல் இருக்குது. இது பேட்ரி. இது ஃபிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி வேணாலும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது ஆன் ஆஃப்னு இருக்கும். ஆன் பண்ணால் இந்த மாதிரி அடிக்கும், சுத்தம். இப்படி பண்ணோம்னா அது கெட்டு போயிடும். சரி, வச்சுருந்தோம். அதை வந்து போட்டு காமிச்சிடுறோம். அருவி சிக்கல் ஆடானீங்களா? ஏன்ப்பா? இல்லை புரியல. எனக்கு வந்து சோதிக்கிறீங்களா இல்லைன்னா? இல்லை சோதிக்கிறீங்களான்ற நான் என்ன பண்ணேன்? ப்ளூ தான் ஒரு சரி, நான் அதை எடுக்கல. எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நான் போட்டு காமிச்சிடுறேன். போட்டு காமிச்சிட்டு சுத்தரெல்லாம் போட்டு காமிச்சிடுறேன். பாதி இது காணும். ஐ திங்க் தட்ஸ் ஒன்லி. ஆமாம், ஒன்று காணும். கடைகளில் இருக்கிறான் பாரு. அது எங்கே இப்போ போயிருக்கோம் அடிக்கிறேன். ஆமாம், போயிருக்கு காய்ஸ். சரி, வாங்க நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கணும். சுத்தம் இந்த மாதிரி இருக்கு. ஒன்று வந்து எங்கே பசங்க தரல, தேடி கண்டுபிடிச்சி இருக்கிறேன். இன்னும் சுத்தம். இன்னும் வாயில் ஓப்பன் பண்ணது இல்லையா, இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து இப்படி எடுப்போம். இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிடையாது.
எடுத்துட்டு மறுபடியும் எடுக்கணும் அதை. இல்லாட்டி வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். அதுக்குலாம் பாயிண்ட் கணக்கு கிடையாது. வெளியே ஃபுல்லாக எடுத்துக்கு அப்புறம் தான் அதோட கணக்கு. நான் எடுக்கல ஏதாவது டார்ச்சர் ஆகிடுச்சு போலருக்கு. இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே வாய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சுன்னா அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். சப்போஸ் நான் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் அது. ஸோ காய்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பொருள்லாம். ஒன்று காமிக்க மறந்துட்டாங்களே. இந்த ஜேர்ம்ஸ் வாங்கினப்போ அது சொல்கிறது தெரில, வந்து பிங்க்கு ஆரஞ்சில் சர்க்கிளாக இருக்கும்ல ஜேர்ம்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த ஜேர்ம்ஸு அது ஜேர்ம்ஸில் நினச்சிட்டாங்க. அந்த வேறு ஜேர்ம்ஸும் நினச்சிட்டாங்க சாப்பிட்ற போது தான். அதில் வந்து ரவுண்டாக இருக்கும்ல, அதில் வந்து ஒரு டாய்ஸ் கிடக்கும்ல, அது வந்து என்ன கிடச்சிருக்குன்னு தெரியுமா? இது கிடச்சிருக்கு. சரி, இந்த பால்ஸ்லாம் வந்து நான் என்னமோ நினச்சேன் இந்த டோரிமான்லேருந்து இது வந்து போகணுன்னு நினச்சேன். ஒரு பால்லையும் இந்த பாலில் நடுவில் வரும், ஒரு பாலில் இந்த நடுவில் வரணும், ஒரு பாலில் மேலே வரணும், அப்புறம் ஒரு பால்லேருந்து இங்கே வரணும், ஒரு பாலில் இங்கே வரணும். என்ன கைஸ் இது? சரி, நான் பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு பண்ணிட்டேன். ரெண்டாவது என்ன கிடச்சிருக்குன்னு தெரியுமா? இதே தான் கைஸ், இதே தான். இல்லை புரியல, ஏமாத்துறாங்க என்னைய, ஏமாத்துறாங்க. இதே தான் கொடுத்துருக்காங்க கைஸ், இதே தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது? நான் தூக்கி எரிஞ்சு போயிட்டேன். இதே கொடுத்தா என்ன மனுஷன் பண்ணுறதுக்கு? ஏமாத்துறாங்க போல இருக்கேன், ஏமாத்துறாங்க போல இருக்கு. சரி, தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட முடிஞ்சது, யாருமே சொல்லாங்க. ஓகே, பாய், டாட்டா. நாளைக்கு வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ இல்லாட்டி சாங் போடுறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.